அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். தமிழ் பேசு புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் நிகழ்ச்சியின் நடுவர் திருமதி அமுதா முருகன் அம்மா அவர்களை வணங்கி அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை குரல் எண் 461 அழிவதும் ஆவதும் ஆகி வழிவயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். பொருள்: எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும். குரல் எண் 462 தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்றும் இல். பொருள்: தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்து செய்தால் ஆகாதது ஒன்றும் இல்லை. குரல் எண் 463 ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். பொருள்: பெரும் ஆதாயம் கிட்டுமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள். குரல் எண் 464 தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். பொருள்: களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். குரல் எண் 465 வகையறச் சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. பொருள்: முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. நான் இரா வசந்தி, ஆசிரியர், சென்னை. நன்றி.